மார்னிங் 9th D ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி யூனிட் 12 நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் டாபிக் உலோக கலவைகளின் நன்மைகள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், உலோக கலவைங்கிறது என்னென்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் அல்லது ஒரு உலோகத்தோடு இன்னொரு அலோகத்தை ஒன்றா கலக்கி உருக்கி ஒன்றாக்கிறதுக்கு பேர் தான் உலோக கலவைன்னு சொன்னோம். சாதாரணமாக உலோகங்களை பயன்படுத்துகிறத காட்டிலும் உலோக கலவைகளில் சில சிறப்பான பயன்கள் இருக்குதுன்னு சொன்னோம். அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். கவனிங்க. இவை விரைவில் துருப்பிடிப்பதும் அரித்து போவதும் இல்லை. அப்படியே அரித்தாலும் சிறிதளவே சேதமடையும். இம்பார்ட்டன் ஒன்று. பொதுவாக இரும்பு பொருளெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அது துருப்பிடிச்சு போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளி மாதிரி பொருட்கள்லாம் மேலே அரிச்சு போயிடும். ஆனால் இந்த உலோக கலவையில் இந்த ரெண்டு ப்ராசஸுமே இல்லை. துருப்பிடிக்கிறதும் இல்லை, மேல்பாகம் அரிச்சு போகிறதும் கிடையாது. இவை தூய உலோகத்தை விட கடினமாகவும் வலிமையானதாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டு தங்கம். செம்போடு கலக்கப்படும் போது தூய தங்கத்தை விட வலிமையானதாக இருக்கும். இம்பார்ட்டன் ஒன்று. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற தூய உலோகத்தை காட்டிலும் உலோக கலவைகள் ரொம்ப கடினமாக வலிமையாக இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் தங்கம். தங்கத்தை பார்த்திங்கன்னா நகைகள் செய்யும்போது அப்படியே தூய தங்கத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால தான் அது கூட என்ன சேர்க்குறோம், செம்பு சேர்க்குறோம். அப்படி செம்பு சேர்க்கும்போது அதில் கிடைக்கிற தங்கம் பார்த்திங்கன்னா தூய தங்கத்தை விட வலிமையானதாக இருக்கும். இவை தூய உலோகத்தை விட கடத்தும் தன்மை குறைந்தவை. எடுத்துக்காட்டு செம்பு அதன் உலோக கலவைகளாகிய பித்தளை மற்றும் வெண்கலத்தை விட நன்கு வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும். அதை விட முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா தூய உலோகத்தில் செம்பு பார்த்திங்கன்னா நல்லா மின்சாரத்தையும் கடத்தும், வெப்பத்தையும் கடத்தும். ஆனால் அதை உலோக கலவையாக மாற்றினதுக்கப்புறம் பித்தளையாவோ அல்லது வெண்கலமாவோ மாற்றினதுக்கப்புறம் அதோட வெப்ப கடத்து திறனும் குறைஞ்சிரும், மின்சாரத்தை கடத்து திறனும் குறைஞ்சிரும். சிலவற்றின் உருகுநிலை தூய உலோகத்தின் உருகுநிலையை விட குறைவு. எடுத்துக்காட்டு பட்ராசு என்பது ஈயம் மற்றும் வெள்ளியத்தின் கலவை. இதன் உருகுநிலை குறைவு. அதாவது இம்பார்ட்டன் ஒன்று. பொதுவாக பார்த்திங்கன்னா தூய உலோகத்துக்கு உருகுநிலை அதிகமாக இருக்கும். ஆனால் உலோக கலவை செய்யும்போது அந்த உலோகத்தோட உருகுநிலை குறைஞ்சிரும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பட்ராசு. இப்போ பட்ராசுங்கிறது என்னென்னா ஈயம் வெள்ளியத்தோட கலவை. அதில் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற வெள்ளியத்தோட அல்லது ஈயத்தோட உருகுநிலை பார்த்திங்கன்னா உலோக கலவையாக மாற்றினதுக்கப்புறம் குறைஞ்சி போயிடும். இதுதான் உலோக கலவைகளோட நன்மைகள். இந்த 4 பாயிண்ட் தான் ஹோம்ஒர்க் கொஷின். ஹோம்ஒர்க்காக படித்து சென்ட் பண்ணிடுங்க. இது கூட இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபிசிக்ஸ் லெசன். நெக்ஸ்ட்டு நம்ம இயற்பியல் அலகு 3 பாய்மங்கள் பார்க்கலாம். நமக்கு தெரியும் எதை பாய்மங்கள் சொல்லுவோம். பொதுவாக பாயக்கூடியதை தான் பாய்மங்கள் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது திரவ பொருள்களும் வாயு பொருள்களும் தான் பாய்மங்கள்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த லெசனில் மேக்சிமம் நம்ம திரவ பொருள்களை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த லெசனோட கற்றல் நோக்கங்கள் என்னன்னு பாருங்கள். இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் பெரும் திறன்களாவன எடையை பொறுத்து அழுத்தத்தை வரையறை செய்தல், பாய்மங்களின் ஆழத்தை பொறுத்து அழுத்த வேறுபாட்டினை விவரித்தல், திரவங்கள் அவற்றுள் மூழ்கியுள்ள பொருள்களின் மீது மேல்நோக்கு விசை ஒன்றை செலுத்தும் என்ற தகவலை பெறுதல், அழுத்தம் மற்றும் உயரம் கொடுக்கப்படும் போது அடர்த்தியை கணக்கிடுதல், ஒரு பொருளின் ஒப்படர்த்திக்கான சமன்பாட்டினை வருவித்து அதனை கணக்கிடுதல், மிதக்கும் பொருள்களின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ளுதல். பார்க்கலாம். இந்த பாடத்தில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அடர்த்தி பொறுத்து அழுத்தம்னா என்ன, எடையை பொறுத்து அழுத்தம்னா என்ன, ஆழத்துக்கும் அடர்த்திக்கும் என்ன சம்மந்தம், அதே மாதிரி ஒப்படர்த்தினா என்ன, உயரம் கொடுத்துருந்தா எப்படி அழுத்தத்தை கால்குலேட் பண்ணலாம், மிதக்கும் பொருள்களுக்கு என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது, அதையெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ அறிமுகம் பாருங்கள். சிறிய இரும்பிலான ஆணி ஒன்று நீரில் மூழ்குகின்றது. ஆனால் மிக அதிகமான நிறை கொண்ட கப்பல் ஒன்று நீரில் மிதக்கின்றது. விண்வெளி வீரர்கள் விண்வெளி பயணத்தின் போது சிறப்பு உடைகளை அணிகின்றனர். இவற்றிற்கெல்லாம் ஒரு பொதுவான காரணம் உண்டு, அதுதான் அழுத்தம். திடப்பொருளின் மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள விசையானது அதிகமாக உள்ளதால் அவற்றின் வடிவத்தையும் அளவையும் எளிதில் மாற்ற முடியாது. இப்போ பார்க்கலாம். ஒரு சிறிய இரும்பாணி எடுத்து தண்ணியில் போட்டோம்னா அது என்ன ஆயிரும், டக்குன்னு மூழ்கி போயிடும். ஆனால் இரும்பில் மேக்சிமம் இரும்பு பொருளையே வச்சு செஞ்ச கப்பல் பார்த்திங்கன்னா தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இப்போ ஸ்பேஸுக்கெலாம் போகிறாங்க இல்லையா, விண்வெளி வீரர்கள், அவங்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் எதுனா அழுத்தம். இப்போ நமக்கு தெரியும், திடப்பொருள்கள் அப்படின்னா என்னென்னா, மூலக்கூறுகளுக்கு இடையில் இடைவெளியே இல்லாமல் நெருக்கமாக இருக்கும். அதை வந்து நம்ம அழுத்தவும் முடியாது, அதாவது வடிவத்தையும் மாற்ற முடியாது, அதை வந்து அழுத்தவும் முடியாது. ஆனால் திரவத்திலும் வாயுக்களிலும் கூட்டாக பாய்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இம்பார்ட்டன் ஒன்று, எதை நம்ம பாய்மங்கள்னு சொல்லுவோமோ, எதெல்லாம் பாயக்கூடியதோ, தானாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாயுமோ அதைத்தான் பாய்மங்கள்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது திரவமும் வாயுவும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாய்மங்கள்னு சொல்லுவோம். இவ்விசை குறைவாக உள்ளதால் அவற்றின் வடிவத்தை எளிதில் மாற்றலாம். திடப்பொருள்களின் அழுத்தம் அதிகரிக்கும் போது அவற்றின் சிறப்பு பண்பினால் அவை இழுவிசைக்கு உட்பட்டு உருமாறுகின்றன அல்லது சிதைந்து விடுகின்றன. ஆனால் பாய்மங்களில் அழுத்தம் அதிகரிக்கும் போது அவை சிதைவடையாமல் பாயும் தன்மையை அவ்வழுத்தம் அவற்றில் உண்டாக்குகிறது. திரவங்களுக்கும் வாயுக்களுக்கும் பொதுவான சில பண்புகள் இருந்தாலும் அவற்றிற்கென குறிப்பிட்ட சில சிறப்பு பண்புகள் உள்ளன. வாயுக்களை எளிதாக அமுக்க இயலும், ஆனால் திரவங்களை அமுக்க இயலாது. இவற்றை பற்றி கற்பதன் மூலம் அழுத்தத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இம்பார்ட்டன் ஒன்று, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம சொன்னோம், பாய்மங்கள்ங்கிறது எதுன்னு சொன்னோம், திரவங்களும் வாயுக்களும் தான் பாய்மங்கள்னு சொன்னோம். இப்போ திடப்பொருளோட வடிவத்தை மாற்ற முடியாது, அதாவது அழுத்த முடியாதுன்னு சொன்னோம். இப்போ நம்ம வாயுக்களை எல்லாம் ஈஸியாக அழுத்தலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வாயு மூலக்கூறுகளுக்கு இடையே இடைவெளி வந்து அதிகமாக இருக்கிறது தான் காரணம். இப்போ திரவங்களுக்கும் வாயுக்களுக்கும் நிறைய பொதுவான பண்பு இருந்தால் கூட சில பண்புகள் ரெண்டுக்குமே வித்தியாசமாக தான் இருக்கும். அதாவது திரவங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் அழுத்த முடியும், வாயுக்களை எவ்வளோ வேணாலும் அழுத்தலாம். இதை இப்போ நம்ம வந்து இந்த லெசனில் அழுத்தத்தை பற்றி படிக்க போகிறோம், கவனிங்க. இப்பாடத்தில் பாய்மங்களின் அழுத்தம், அடர்த்தி மற்றும் அன்றாட வாழ்வில் அவற்றின் பயன்கள் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அதாவது இந்த பாடத்தில் பாய்மங்கள் அப்படிங்கிறதுனா வாயுக்களும் திரவங்களும், அதோட அழுத்தம், அதோட அடர்த்தி, அதை நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்க போகிறோம். மீதி டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு 5 மார்க் கொஸ்டின், உலோகக் கலவைகளின் நன்மைகள் யாவை, அதை 5 மார்க்காக படித்து சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.